வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது ஐபிபிஎஸ்சில் பிஓ அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடு, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஐபிபிஎஸ்சில் ஆர்பிஐ, எஸ்பிஐ தவிர மீது எல்லா பேங்க்குமே இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அவங்களுக்காகவே ஐபிபிஎஸ் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். சம்பளம் இப்போ மும்பை சிட்டி எடுத்துட்டிங்கனாக்கா மோர் தென் 1 lakh, 1 லட்சத்துக்கு மேலே வரும். வேறு சிட்டி எடுத்தால் குறைஞ்சது 80,000க்கு மேலே வரும் எடுத்தவொடனே சம்பளம். அதனால் இன்றைக்கி பிஓ அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்டக்கு அறிவிச்சிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் சிஆர்பி பிஓ பார் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Recruitment of professional officers bar management trainees in participating banks. வேக்கன்சி 2027-2028க்கான வேக்கன்சி. இதில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி அண்டு மெயின் எக்ஸாம்ஸ் 2 எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்சனல் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்ஸுக்கு. இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 21/7/2026. 21/7/2026 லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட் மாதம் நடக்கும். டேட்டில் சொல்ல மாட்டாங்க, ஆகஸ்ட்டில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் செப்டம்பரில் வந்துடும். அப்புறம் மெயின் எக்ஸாம் அக்டோபரில் வந்துடும். மெயின் எக்ஸாம் அக்டோபர், ரிசல்ட் நவம்பர். அப்புறம் இன்டர்வியூ இருக்குது, பர்சனாலிட்டி டெஸ்ட் நவம்பர்லேயே நடந்துடும். அப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஜனவரி 27. அப்போது நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும்? ஜனவரி மாதம் உங்கள் கையில் ஆர்டர் வந்துடும். பாருங்களேன், ஜூலை, ஜனவரி, அதிகபட்சம் 6 மாதத்துலேயே வேலை வாங்க முடியும். உழைக்கணும், விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இதுதான் அவங்க கொடுத்த டேட்டு. அடுத்து அவங்க நிறையா என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை பார்ப்போம். பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ், என்னென்ன பேங்க்கில் இந்த வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த எல்லா பேங்க் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஆர்பிஐ, எஸ்பிஐ தவிர மீது எல்லா நேஷனலைஸ் பேங்க்குமே எடுத்துருவாங்க. அதான் இது. ப்ரொஃபஷனல் ஆஃபீஸருக்கு சம்பளம் என்ன அப்படின்னா பேசிக் பே 48,480, 2000/7 அப்படின்னு சொல்லி 85,920 ரூபாய். The official will be eligible allowances and perquisites as per rules of participating bank in force from time to time. கண்டிப்பாக இவங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்குது. வேலையும் அதிகமாக இருக்கும், அலவன்சஸ் நிறையா இருக்கும். நிறைய சம்பளம் வாங்கினா வேலை அதிகமாக பார்த்தே ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவர் இந்தியனாக இருக்குது, சிட்டிசனாக இருக்கணும். மினிமம் ஏஜ் அஸ்ஸான் 1/7/2026 படி ஏஜ் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வயசு ஆட் பண்ணால் 35 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓபிசி 3 வயசு ஆட் பண்ணி, ஓபிசின்றது நிறைய பேர் பாவம் தப்பாக மீன் பண்ணிடுறாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட், 2 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாவம், நார்மலாக மாதமே 15,000 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய பையங்களுக்கே நிறைய பேர் கிரீமி லேயர்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்து இதில் கையெழுத்து போகிற நண்பர்கள் இருந்தீங்கன்னாக்க பார்த்துக்குங்க. அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசிக்கு நான் கிரீமி லேயர்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, இடஒதுக்கீடுமே கிடைக்கும். அதனால் ஓபிசி வாங்கக்கூடிய நண்பர்கள் என்ன செய்யணும்? நான் கிரீமி லேயர்னு நீ வாங்கணும். வெறும் ஓபிசி சர்டிஃபிகேட் சொன்னீங்கன்னாக்கா அவங்க கிரீமி லேயர் கொடுத்துருவாங்க, அது பிரயோஜனம் கிடையாது. ஓபிசி நான் கிரீமி லேயர் நீங்கள் வாங்கினாச்சா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், இடஒதுக்கீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து அப்புறம் இந்த விஷுவல் அதெல்லாம் பார்த்துக்கலாம். வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்குறோம். முக்கியமான வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா விஷுவலி ஹேண்டிகேப்ட் அதெல்லாம் பார்க்க, பேக்வர்டு கிளாஸ் அதில் என்னென்ன மீனிங்லாம் கொடுத்துருப்பாங்க.
அடுத்து என்ன, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் 175 rupees ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு 175 ரூபா இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி. 850 ரூபா ஃபார் ஆல் ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்சி எல்லா பேருக்கும் மீது எல்லா பேருமே 850 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபீஸ் கட்டிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 30 மார்க்ஸ். இங்கிலீஷ் மீடியம் டைம் அலாட்டட் ஈச் 20 minutes, ஒவ்வொன்றும் 20 நிமிஷம் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 30 கொஷினு 30 மார்க்கு 20 நிமிஷம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 35 கொஷினு 30 மார்க்கு, இங்கிலீஷில் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும், 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும், 20 நிமிஷம். ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷினு 40 மார்க்கு, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும், 20 நிமிஷம். ஸோ மொத்தம் 1 மணி நேரத்தில் செப்பரேட் டைமிங் 20 மினிட்ஸில் பண்ணணும். குவாலிஃபைங் பண்ணனால ஒவ்வொன்றிலையும் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். இது ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ். அடுத்து மெயின் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னால், ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் 45 minutes, செப்பரேட் டைம் தான் பார்த்துக்கணும். இங்கிலீஷ் ரீசனிங் பார்த்தோம்னா 40 கொஷின் 60 மார்க்கு 45 நிமிஷம். ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 50 கொஷின், 50 கொஷின் 60 மார்க்கு 35 minutes. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின் 20 மார்க்கு 35 நிமிஷம். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் 40 கொஷின் 60 மார்க்கு 45 நிமிஷம், மொத்தம் 160 நிமிஷம் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும், மெயின் எக்ஸாம். அடுத்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது. மேபி ப்ரௌட்லி பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் சோஷியல் இஷ்யூஸ் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் பேங்கிங் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இங்கிலீஷில் எழுதணும். 2 கொஷின் தருவாங்க, 25 மார்க்கு, 30 நிமிஷத்தில் எழுதணும். ஸோ இதான் வந்து மெயின் எக்ஸாமுடைய பேட்டர்ன். அடுத்தடுத்து பர்சனல் டெஸ்ட். Candidates who qualify in the main examination will be called for personality test. Self-report. Personality profile candidate will be placed before the interview panel. அதாவது இன்டர்வியூ நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அசான் 21/7/2026 படி a degree graduation any discipline from the university recognized by the government of India or any equivalent qualification recognized as such by the central government, a candidate must possess a valid mark sheet degree certificate. He or she graduate on the day she registered indicate the percentage of marks obtained the graduation while registration online. ரொம்ப முக்கியம். இந்த பர்சன்டேஜ் மார்க்லாம் கேட்கல. நார்மலாக பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்பாங்க எஸ்பிஐலலாம். இதில் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்லாம் கேட்கல. ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்தால் போதும், எனி டிகிரி. இப்போ இதில் நீங்கள் நல்லா மார்க் எடுத்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும்னு நினச்சா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சால் போதும், கண்டிப்பாக பேங்க்கில் இது அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட், அதாவது பிஓ போஸ்ட்டு கண்டிப்பாக வாங்க முடியும். அதனால் இங்கிலீஷில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, தரவாக இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா தாராளமாக இந்த பிஓ எக்ஸாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் பேங்க்கில் போடலாம். Candidates will be required to obtain minimum score in each test online main examination and also minimum total score in considered shortlisted personality test and interview. Main examக்கு மார்க் எடுப்பாங்க. preliminary exams only for qualifying nature தான். அதனால் மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தால் அவங்களுக்கு தான் வந்து இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. சரிங்களா?